ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 27 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம், பங்குனி மாதம் 13ஆம் நாள். திதி நவமி பகல் 10:07 மணி வரை, பிறகு தசமி. நட்சத்திரம் புனர்பூசம் மாலை 3:24 மணி வரை, பிறகு பூசம். யோகம் அதிகண்டம் இரவு 10:09 மணி வரை, அதன்பின் சுகர்மம். கரணம் கௌலவம் பகல் 10:07 மணி வரை, பிறகு சைதுளை இரவு 9:24 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே இனிமையான நாளுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா உங்க மனசுல இருந்த ஒரு ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றிக்குவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆதரவா நடந்துக்குவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா கலைப்பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட்டம் அதிகமா வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளோட முழுமையான பாராட்டு கிடைக்கும். பண வரவு உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதால உங்களை நம்பி உதவி கேட்டு வர்றவங்களுக்கு தயங்காம உதவி செய்வீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப சுமூகமா நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போற குணம் அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய உடல் சோர்வெல்லாம் பறந்து போய் உடம்பு ரொம்ப லேசா ஃபீல் ஆகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதனான சுக்கிரனுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால முடங்கி கிடந்த வேலைகள் எல்லாம் வேகம் எடுக்க போற நாளுங்க. எதையா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஒரு பெரிய தைரியம் பிறக்கும். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவாங்க. உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் இன்னைக்கு கட்டாயம் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் தேடி வரும். புதுசா ஒரு கிளையை தொடங்குறது அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு தைரியமா எடுப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழுமையான சப்போர்ட் கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப அமைதியான கலகலப்பான சூழல் நிலவும். வீட்டை அழகுபடுத்துறது, புதுசா பொருட்கள் வாங்குறதுன்னு பிளான் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்க போற நாளுங்க. உங்க புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் முழுமையா வெளிப்படும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையையும் ரொம்ப ஈஸியா உங்க மூளையை யூஸ் பண்ணி தீர்த்து வைப்பீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. தொழில்ல ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைச்சா அதை இன்னைக்கு தைரியமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு ரொம்பவே திருப்தியா இருக்கிறதால எதிர்கால சேமிப்புல அதிக கவனம் செலுத்துறீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்து பெருமை தேடி தருவாங்க.
ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே எந்த பயமும் இல்ல, தைரியமா உங்க வேலைகளை தொடரலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா சந்தோஷமா இருக்க போற நாளுங்க. ஆன்மீக ஈடுபாடும் தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு இயல்பாவே அதிகமா இருக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற உங்க எண்ணம் இன்னைக்கு பலருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் எந்த சிரமமும் இல்லாம வசூலாகும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம ரொம்ப சுமூகமான சூழல் நிலவும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப சுமூகமா நடக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் கம்பீரமும் ரொம்ப கூடி இருக்குங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா இருக்கும். உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுவாங்க. உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பு இன்னைக்கு உங்களை தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான சில முதலீடுகளை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை இன்னைக்கு வேகமா தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. வருமானம் தாராளமா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போற நாளுங்க. உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். நிலுவையில இருந்த முக்கியமான சில வேலைகளை இன்னைக்கு வேகமா செஞ்சு முடிப்பீங்க. பழைய நண்பர்கள் ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்வாங்க. வியாபாரத்துல லாபம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். கணக்கு வழக்குகள்ல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. அதனால நஷ்டங்களை தடுத்து பெரிய லாபத்தை ஈட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம ரொம்ப சுமூகமான சூழல் நிலவும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வீட்ல சுபகாரியங்கள் போறதுக்கான திட்டங்களை இன்னைக்கு வகுப்பீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலைநயமும் கற்பனை திறனும் அபரிமிதமா கூடுற நாளுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க பேச்ச கேட்க எல்லாரும் விரும்புவாங்க. எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு தேடி வர்ற உதவி உங்க மனசை ரொம்ப நெகிழ வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அரசியல்லாம் விலகி மனசுல ஒரு பெரிய அமைதி திரும்பும். வருமானம் தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே,
கடந்த 2 நாளா உங்கள வாட்டி வதைச்ச சந்திராஷ்டமம் எல்லாம் நேற்றோட முழுமையா முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். இதுவரைக்கும் தள்ளி போற வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தானா வேகமா நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா முதலீடு செய்யலாம். ரொம்ப நாளா தயங்கி நின்ற முடிவுகளை இன்னைக்கு தைரியமா எடுக்கலாம். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலை பளுவெல்லாம் குறைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு ரொம்பவே திருப்தியா இருக்கும். குடும்பத்துல கடந்த சில நாளா இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க பேச்ச குறைச்சிக்கிட்டு அன்பால எல்லாரையும் வசப்படுத்துவீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தைரியமா திட்டமிடலாம். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வெல்லாம் பறந்து போய் பழைய ஃபார்முக்கு வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பளுவெல்லாம் வந்து சேரலாம். வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வாங்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையான நாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா செயல்படணும். உங்க கடுமையான உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். நீங்க எடுக்கிற சரியான முடிவுகளால பல சிக்கல்களை தவிர்த்துருவீங்க. வியாபாரத்துல லாபம் நிதானமா தான் இருக்கும். இரும்பு, விவசாயம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்க பாக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. வெளியில கண்டதை சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று ரொம்ப பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசா ஐடியாக்கள் தோணும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். நீங்க தான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்டார். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். வீட்டை புதுப்பிக்கிறது, வண்டி வாங்குறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க கேட்காமலே உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ் வேலையில எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதி திரும்பும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, பழைய பொருட்களை மாத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.